ஹலோ. ஏய் சொல்லு மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? இருக்கேன்டா. சரி, மேரேஜ் ஃபிக்ஸா இருக்கு. செம்மடா, சூப்பர், கங்க்ராட்ஸ்டா. எங்க? தேங்க்ஸ்டா. பாண்டிச்சேரிடா. சூப்பரா. சரி, கெட்டுவதை பிளான் பண்ணியிருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாடா, பார்க்கலாமே. கண்டிப்பா வந்துருக்கு. சரியா? கண்டிப்பா. எப்போடா? நெக்ஸ்ட் வீக்டா. பிரபு என்னடா இப்போதான் ஞாபகம் வந்துச்சு உனக்கு? இல்ல மச்சி, கொஞ்சம் வேலை பிஸி. அப்புறம் மேரேஜ் வேற ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓ சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மச்சி. சரி, ஒரு கெட்டுவதை பிளான் பண்ணியிருக்கேன். பசங்கிட்டே சொல்லிட்டேன், நீ வந்துரு. சரியா? இல்லைடா, வேலைக்காகாது. லாஸ்ட் டைமே பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியல. நான் இருந்தால் அந்த மாதிரி ஆயிருக்காது. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். நீ வா. வரணுமா? சரிடா, ஏதோ கூப்பிட்ற, வரேன். ஆனால் பிரச்சனை ஆகிற தான் நான் கிளம்பிடுவேன். ஜோசு, நான் இலை வீட்டுக்கு அப்புறம் பாட்ட போறடி. ஓகேவாடா? ஜோசே, ரொமான்ஸா? பாட்ட பாத்துறடி. ஓகேவாடா? கிளப்பிட்டாயா? Podango. ஜோசே, ஃபோனில் கணக்கு தெரியல, கொண்டு விட்றான். ஏய் சவுண்ட் ரெடி. ஜோசே சவுண்ட் ரெடி. சவுண்டுக்கு முடியவே முடியாதா டேய்? ஜோசே சவுண்ட் வைக்கிறா டேய். ஜாலியாக தானே டூர் வந்தோம். சும்மா சவுண்ட் குறைச்சி வச்சுட்டு ஏய் சவுண்ட சும்மா குறைச்சிக்கிட்டு போனை ஒன்று எடுத்து பேசு. ஃபோன் வந்தால் பேச மாட்டோமாடா, சும்மா நைனு. அப்புறம் எதுக்கு போனை கையில் வச்சுட்டு இருக்கா? பேச மாட்டோமான்ட்டு கடுப்புடா. டேய் ஜோசே, டேய் வண்டி வந்துட்டு வரதேசி நாயே. சரி போடா. ஹலோ. எஸ் சார். இல்லை சார், கொஞ்சம் பர்சனல் எமர்ஜென்சி, அதான் வர மாதிரி ஆயிடுச்சு. யார்கிட்டடா இவன் சண்டேல இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? வேற யார்கிட்ட பேசுவான்? அவள்கிட்ட தான் பேசிட்டு இருப்பான். சும்மா உட்காந்து காலைல சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்டு. இதெல்லாம் என்ன சும்மா உங்க தாத்தா கிட்ட பேசிட்டாரோ சொல்லுமா, யாருமா உங்க தாத்தா வலிக்கு விட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். வேற என்ன கேட்பான்? ஹலோ அப்புறம் சொல்லு, இதைத்தான் பேசுவான். வேற என்ன பேசுவான்? இதுக்கு அவன் தாத்தன் முப்பாட்டன் எல்லா கதையும் பேசி முடிச்சு ராத்திரி ஆகும். அதுக்கு என்ன இவ்வளோ சீன் போடுறான்? அவகிட்ட தான் பேசணும்னு சொன்னா நம்ம என்னடா சொல்ல போறோம்? கேள. டேய் கொஞ்ச நேரம் சும்மாடா. இது பிரச்சனை வரும்னு சொல்லி நான் கூட்டு வந்திருக்கேன். ஏன்டா இப்படி பண்ற? பிரச்சனை தானே வரும்டா. டே பாத்துக்கலாம், வந்தா நான் பாத்துக்கிறேன். ஓ பிரச்சனை நீ வந்தா பாப்ப நீ. இவரு பிரச்சனை வந்தா பாப்பாராம், பிரச்சனை வந்தா நீ பாட்டு போயிடுவ. அப்புறம் நாங்க தான் அவனை பார்த்து கூப்பிட்டு பேசணும். இன்னைக்கு பிரச்சனை பண்றேன்டா. டே பாருங்கடா. இருக்கிறா இன்னைக்கு ஒரு பிரச்சனை. கருமாதம் பிரச்சனை, கடுப்புகளை விட்டு. சரி என்ன யாரோடா இது? இந்த ஞாயிறு நேரத்துலயா எனக்கு ஃபோன் வரணும்? ஏய் ஜோசே, போன் வருது இல்ல, எடுத்து பேச சொல்றா. டேய் கூலர்டா. எனக்கு போன் கூட அந்த பேச்சு பேசினா அவனுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா?
நேரம் சும்மா இருடா நீயும். போடா. டேய் எந்த போன் எடுத்து பேசுன எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு வண்டி ஓட்டுற. டே இந்த அளவுக்கு தாண்டா நான் வரல அப்பயே சொன்னேன், வந்தா பிரச்சனை ஆகும்னு. ஏய் கம்முன்றா கொஞ்ச நேரம். டேய் என்னவா வண்டி ஓட்டினா ஓட்டுற. டே சும்மா ஏய் வண்டி நிறுத்துறா. என்னவா போன்மா போன போக சொல்ல வர சும்மா. டேய் இதுதான் அப்பயே வரலன்னு சொன்னேன். உன் மூஞ்சுக்காக தான் எல்லாம் கர்மத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. டேய் சும்மா போ போ. டேய் விட்றா டேய் விட்றா. எனக்காக இருடா. என்னவா ஏன் ரொம்ப கொஞ்சம் ஏச்சு போனா போக சொல்ல அவனை சும்மா சார் ஓவர சீனை போட்டுக்கிட்டு. உன் மூஞ்சுக்காக தான் எல்லாம் நான் பார்த்து தவிச்சிட்டு இருக்கேன். ஐயா கருமம். சரி ஏய் விடுங்கடா, எல்லாம் சரக்கு அடிச்சா சரியா போயிட போகுது. ஏன் கஷ்டப்படுறீங்க? ஃப்ரெண்ட்ஸு ஃபீல் ஆயிட்டாப்ல, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். சரக்கு அடிக்கிறவே இல்லையோ நான் மொதல் போய் பிஸ் அடிச்சுட்டு வரேன். சரி நானும் வரேன் இரு. வா வா இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கம்பெனி வந்து தொலை. பார்த்து வரடி முள்ளெல்லாம் கிடக்குறேன். இங்க ஒரு பெரிய பாம்பே இருக்கு மச்சி. ஏ மச்சான் அங்க பாத்தியா? அவங்களையும் கூப்பிடா. டேய் அவங்களையும் கூப்பிடா. டேய் வாங்கடா. வரேன்டா. டேய் பார்த்து வர சொல்லி அடிக்கடி போறேன். வாடா வாடா. அங்க பாத்தியா பெரிய விஞ்ஞானிங்க கடல்ல அப்படியே நண்டு வறுத்து சாப்பிட போறானுங்க. நான் எங்க ஓசி நண்டுக்கு நின்றுட்டு இருக்குது பாருங்களேன். என்ன சும்மா சும்மா கோச்சிக்கிறான் அப்படி என்ன பண்ணிட்டேன் நானு? இன்னைக்கு மட்டுமாடா நீ இப்படி பண்ண? அன்னைக்கும் ஒண்ணு பண்ணி உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு மச்சான் கிளாஸ் வைக்கணும். என்னடா 3 பேரும் எப்பவுமே ஒன்னா இருக்கும்டா. எப்பவுமே. ஏய் அப்படிலாம் இருக்க முடியாதுடா. ஏய் ஏன் அவன் ஏய் ஏன் ஏன் அப்படி சொல்ல நீ? ஆமா அவ லைஃப்ல செட்டில் ஆயிட்டீங்க. ஃபிகரு ஃபேமிலி ஒர்க்கு தான் முக்கியம்னு போயிருவீங்க. அப்புறம் எப்படா லைஃப் ஃபுல்லா ஒன்னா இருக்குது? ஏய் சச்சி எங்க போனா என்னடா? நான் 3 பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கும். என்ன சொல்லு? அத நீங்க சொல்றீங்களா? சார் இப்பவே பாதி நேரம் எங்களோட இருக்கிறது இல்ல, லைஃப் ஃபுல்லா எப்படி இருப்பீங்க? கேட்டாங்க பாரு நச்சுன்னு. ஓவரா பேசாத. எப்ப நான் உன் கூட இல்ல சொல்லு. விடு மச்சான், எல்லாருமே அப்படித்தான். நீ மட்டும் என்ன விதி விலக்கா? ஏய் ஏய் சொல்லு சொல்டா சொல்லு. சார் இப்பவே பாதி நேரம் எங்களோட இருக்கிறது இல்ல, எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆள் அங்க கூப்பிட்டா இங்க கூப்பிட்டான்னு பின்னாடியே ஓடுற. இப்ப கூட மொபைல்ல அவள்கிட்ட தான் கல்ல போட்டுட்டு இருக்க. இப்படா எத்தனை தடவை வந்ததுக்கு அப்புறம் அவளை பத்தி பேசிட்டு இருந்த? உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் இருடா. நான் நம்மளை பத்தி மட்டும்தான் பேசணும் பிரச்சனையா? இல்ல அவளை பத்தி மட்டும்தான் பேசணும் பிரச்சனையா? இல்ல அவ கூட பேசுறதே உனக்கு பிரச்சனையா? அவ கூட பேசுறதுனா பிரச்சனை. தெரிஞ்சவனுக்கு அவ கூட பேசுறதுனா பிரச்சனை. கூட பேசுற அவ கூட பேசுறதுனா பிரச்சனை. அவ உன்னைய நீ பிரிச்சுவா மச்சான். அவனுக்கு தேவையில்லை. அவளை வாந்தி பேரங்கஸ்ட் வாந்தி எடுத்தும்போது அவளையும் சேர்த்து வாந்தி. நான் சொன்னா நான் சொன்ன ஒரு நல்ல நேரத்துல சொல்றேன். சும்மா என் கண்ணு முன்னாடியே அவளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறிய. அவளை பத்தி உன் மனசுக்குள்ள எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பேன். கேவலம் தான்டா. கேவலமா தான் நினைச்சிருக்கேன். கேவலமா தான் நினைச்சிருக்கேன். உன்னை என்னையும் பிரிக்கிற எந்த நான் அவளா இருந்தாலும் சரி. சொல்ல மேல கை வைப்பான். மேல கை வச்சுல பின்னாடி வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லு. டேய் நான் வேணா உன்கிட்ட போய் சாரி கேட்கவா? கேள. கேட்டா அடிப்பானோ?
கொஞ்சம். நான் எதுக்குடா அவன்கிட்ட சாரி கேட்கணும்? நான் மட்டுமா நீ தப்பு பண்ண? அவனும் தானே பண்ணா, அவன் வந்து கேட்கட்டும். இப்ப நீ கேக்குறியா இல்லையா? அதெல்லாம் அப்படியே மூட்டுப்பா. சரி நானே போய் கேக்குறேன் போ. ஏதோ ஒரு மணி தலைப்பா. ஏய் என்னடா? ஆமாடா. ஏண்டா டேய் என்ன பார்த்து பேசுடா. என்னடா உங்ககிட்ட பேச சொல்ற? கோவமா இருந்தா பேச மாட்டீங்களோ? ஏன்டா அப்படி பேசுற? உனக்கு பேசணும் தானே ட்ரிப்புக்கே வந்தோம். என்னடா பண்ணிட்டோம் நாங்கள்? நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்க, அவங்களும் என்னை கட்டி விட்டு போயிட்டா. கொஞ்ச நாள் நீங்க யாரெல்லாம் அனாதை மாதிரி இருந்தேன்னா ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ண கூட யாருமே இல்லை தெரியுமாடா? ஏய் போடா. உங்களை பேசணுன்றதுக்காக நான் ட்ரிப்புக்கே வந்தது தெரியுமாடா உனக்கு? அது நான் மட்டும் எதுக்குறேன் வந்தேன்? உங்களோட பேசணும் தான் நான் அந்த ட்ரிப்புக்கே நான் வந்தேன். ஆனால் அந்த நாய் மறுபடியும் பேசி பிரச்சனை வார்த்தைக்கு தான்டா எல்லாமே பண்ணிட்டு திருடுறான் அந்த நாய். என்னடா அண்ணாதுக்கு என்னதுன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா, உனக்கு நாங்கள் இல்லை. இவ்வளோ நாள் எவ்வளோ பேசாதாண்டா இருந்தீங்க. அதான் இப்போ வந்துட்டுமேடா. போடா. எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த நாய் என்ன பண்ணிட்டு இருக்குது பாரு. அவனை ஆடா உன்கிட்ட பேசணும் தானே கார்ல கலாய்ச்சிக்கிட்டே வந்து சாயிடா. டே உன்கிட்ட பேசணும்டா. டே 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 சாயிடா. சாயிடா டே உடுங்கடா. டே என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான்? என எண்ணி எண்ணி எங்க வச்சான்? நட்பால நம்ம